இந்த வீடியோவில் हिंदी ग्रामर चंद பார்க்கலாம். चंद की परिचय. चंदோட அறிமுகம் என்னன்னா काव्य के मुख्य रूप से दो वेद हैं. காவியம் எழுதுறோம்ல, கவிதை எழுதும்போது காவியத்தை எழுதும்போது ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று பத்திய, ஒன்று கத்திய. பத்திய அப்படின்னா கவிதை, கத்தியன்னா ப்ரோஸ் உரைநடை. கேயத்தா, கேயத்தானா மெலோடியாக பாடுறது, கதி வேகமாக பாடுறது, யதி பிரேக் கொடுத்து பண்ணுறது, பிரேக்கு கொடுத்து அதாவது பிரேக் போட்டு பண்ணுறது, துவனி சவுண்டாக பண்ணுறது, மாத்திரன்னா அதோட அளவுகள், வர்ணனை கொடுக்கறது, எல்லாமே கலந்த தத்துவம், எல்லா பிரின்சிபலும் கலந்த அதுதான் பத்தியா. பத்தியா உருவாக்க முடியும், பிணைக்கப்படும், அந்த எல்லாத்தையும் சேர்த்து பிணைக்கப்படுறது தான் பத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பத்தியாவை பிணைக்கிறது நம்ம என்னன்னு சொல்லணும்னா சந்துன்னு சொல்லுவோம். பத்தியாவும் சந்தாவும் வேறு இல்லை, பத்தியானா ஒன்றுவும் சந்தும் ஒன்று தான். प्रत्येक ஒவ்வொரு சந்திலுமே 4 या 6 சரண் होते हैं. ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் 4 இல்லைன்னா 6 வரிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். சந்த் கே அங்கில் லகுனா ஒரு மாத்திரை, குருனா 2 மாத்திரை. குருனா எஸ்ன்னு போடணும், அது 2 மாத்திரை. ஒரு மாத்திரைனா ஆ இ ஊலாம் இருக்குல்லையே முதல்ல இருக்காது. குருனா எஸ் செகண்டில் இருக்கிறது வரும். இதில் ஆம் அஹா இருக்கு, அதுவும் ஷ த்ர அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குல்லையா, அதுவும் குருவில் தான் வந்துடும். குரு 2 மாத்திரை. தேர்ட் பாருங்கள். சந்த் 3 பார்ட் இருக்குது. வர்ணிக் விருத்து, மாத்திரைக்கு உபயச்சந்த் அப்படின்ட்டு 3 இருக்குது. वर्णिक वृत्त அப்படின்றது जिस चंद के चरणों में वर्ण के संज्ञा के समान होते हैं उसे वर्णिक वृत्त कहते हैं. எந்த சந்தத்தில் சென்டென்ஸோட வார்த்தைகள் எண்ணிக்கை அது கரெக்டாக வருதோ, சமமாக இருக்கோ, அதுதான் வர்ணிக் விருத்துன்னு சொல்கிறாங்க. மாத்ரிக்கில் जिस चंद के चरणों में मात्रों के समानता होती है उसे मात्रिक चंद होती है. இந்த வார்த்தைகளில் மாத்திரையோட அளவு இருக்குல்ல, அது கரெக்டாக வருது, கரெக்டாக சமமாக வந்ததுன்னா அது மாத்ரிக் சந்துன்னு சொல்கிறாங்க. உபச்சந்த் அப்படின்றதுல வர்ணமும் கரெக்டாக வரும், வர்ணி விருத்தோட கண்டிஷனும் வரும், மாத்திரையோட சந்தோட கண்டிஷனும் வரும். இது 2 கண்டிஷனும் சேர்ந்து வந்தால் விசேஷத்தாயே உபச்சந்த் ககத்திங்க, அதை தான் உபச்சந்துன்னு சொல்கிறாங்க. மாத்ரிக் சந்த் தான் 3 டைப்பாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், அர்த்தசம் மாத்ரிக்கு. இதில் தோஹா இது கீழே தான் வரும். சரோட்டா, வரவை, உள்ளாலா இதெல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். தோஹா இந்த 13, 11 அப்படின்னு தான் இருக்கும். சரோட்டா 11, 13 இருக்கும். பறவை 12, 7 இருக்கும். உள்ளாலா 15, 13 அப்படின்னு இருக்கும். இதில் சப்பாயி பாருங்கள். சப்பாயி வர்ணிக் ஓடது, வர்ணிக் சந்திருக்குலையே அதோடது. சூத்ரா பாருங்கள். ரோலா உல்லாஹா சச்சி லிஜை. ரோலாவையும் உள்ளாலாவையும் சேர்த்தாதான் சப்பாய் வருதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் ரோலா கே பத் 4 மதத் 24 தராயி ஏ உள்ளாக்கு பத் ஹோய் அந்த மாஹி சுதாரியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷண சப்பாயி சந்த் மேம் குல் 6 சரண் ஹோத்தே ஹேம். சப்பாய் 6 லைன்ஸ் வரும். பஹலே 4 சரண் ரோலா கே மாத்திரம் ஹோத்தே ஹேம். ஃபஸ்ட்டு 4 லைன் ரோலா சந்தோடதும், अंतिम 2 சரண் லாஸ்ட்டு 2 லைன் உள்ளாலா கே 28 मात्राएं होती हैं. कभी 26 मात्राएं उल्लाला प्रत्युत किया जाता है. இந்த டோட்டலாக 28 வரும். ஆனால் உள்ளாலால ஒரு நேரத்தில் 26 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள். நீலாம்பர் நீன்றது குரு, லான்றது லா அப்படின்றது குரு, பான்றது லகு, ரான்றது லகு, பான்றது லகு, ரீன்றது லகு, தான்றது குரு, நான்றது லகு. இந்த மாதிரி பிரித்து எழுதணும். இந்த மாதிரி பிரித்து எழுதி கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 15 + 13 28 மாத்திராயே வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் இது ஒரு உதாரணம் கரெக்டாக இருக்கும். இது வேணால் இது பிரின்சிபல் 28 மாத்திரை வரணுன்றது இதோட பிரின்சிபல். ஓகேவா?